Hello aspirants, உங்களுக்கு மெயின்ஸ்க்காக ஆன்சர் ரைட்டிங் டிப்ஸ். ஓகே, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் மேல உங்களுக்கு ஒரு क्वेश्चन வந்ததுன்னா அதை நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதோட டெஃபினிஷன் எழுதுவீங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா என்னன்னு எழுதுவீங்க. அடுத்தது வந்து அதோட கரண்ட் சினாரியோ நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா, இந்தியாவோட ரேங்கிங் மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது வந்து காஸ்ட் ஆஃப் பாப்புலேஷன் மென்ஷன் பண்ணலாம். அது வந்து ஒரு 5 சப் டிவிஷன்ஸ்ல எதனால பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதை பத்தி நீங்க பேசலாம். அதுக்கப்புறமா வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுனதுனால என்ன இஃபெக்ட்ஸ் இருக்கு அதை பத்தி நீங்க பேசலாம். ஓகே, அது ஒரு 5 சப் டிவிஷன்ஸா போடலாம். அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் எடுத்திருக்கிற பாலிசிஸ், பாப்புலேஷனுக்கு ரிலேட்டடா கவர்மெண்ட் எடுத்திருக்கிற பாலிசிஸ், நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000, அப்புறம் ஃபேமிலி வெல்ஃபேர், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் மேல கவர்மெண்ட் எடுத்திருக்கிற பாலிசிஸ், 2 சைல்ட் நார்ம்ஸ், இதை பத்திலாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ரோல் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் உமனை பத்தி நீங்க கொண்டு வரலாம். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் எடுத்திருக்கிற ஸ்கீம்ஸ் பத்தி நீங்க பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மிஷன் பரிவார் விகாஸ், அடுத்தது வந்து ஜனானி சுரக்ஷா யோஜனா, பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் யோஜனா, நேஷனல் ஃபேமிலி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இத பத்திலாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஃபைனலா நீங்க சஜஷன் கொடுத்துக்கலாம், மெஷர்ஸ் கொடுக்கலாம். ஃபைனலா வந்து இந்த ஆன்சரை வந்து நீங்க ஒரு பாசிட்டிவ் கன்க்ளூஷன் கொடுத்து இந்த பர்டிகுலர் ஆன்சரை நீங்க அழகா கன்க்ளூட் பண்ணலாம். இந்த டாபிக் பாப்புலேஷன் குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெயின்ஸ்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டிப்பா இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.